ஹலோ கைஸ். ஸோ ரெசில்மேனியாக்கு வேறு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் ரெசில்மேனியா நடந்த ஏகப்பட்ட மெமரபிள் மேட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ மறக்க முடியாத போட்டிகள் ஏகப்பட்டு இருக்குது இந்த காரணத்தினால. ஸோ இந்த வீடியோ பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3ன்னு சொல்லிட்டு நம்ம 3 பார்ட் இந்த வீடியோ வந்து நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்ட் 1 மெமரபிள் மேட்சஸ் ஆஃப் ரெசில்மேனியா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மேட்ச் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ். இந்த ஒரு மேட்சை கன்ஃபார்ம் வந்து பிடிக்காதுன்னு சொன்ன யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ரெசில்மேனியா 40யோட மெயின் ஈவெண்ட்டில் நடந்திருக்கும். டே 2ஓட மெயின் ஈவெண்ட்டில் இந்த ஒரு ரெசில்மேனியாவுக்கு கிளப்பப்பட்ட ஸ்டோரியுமே செம்ம ஹைப்படாக ராக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வேறு லெவலில் பங்க பண்ணியிருந்தாங்க. ரோமன் வெர்சஸ் ராக் தான் நடக்க வேண்டியது. அதெல்லாம் வந்து ஃபேன்ஸ்லாம் கேட்டு மாற்றி கடைசியில் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் அப்படின்றது ஒரு போட்டி வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. கோடி ரோட்ஸ் இந்த அவரோட ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணுவாரா? அவரோட ஸ்டோரின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணுறதா அவரோட ஸ்டோரி. அதை வந்து ஃபைனலி ரெசில்மேனியாவில் ஃபினிஷ் பண்ணுவாரா அப்படின்றது ஒரு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நடந்த ஒரு போட்டி தான் இது. ரெசில்மேனியா 39 ஏற்கனவே ட்ரை பண்ணியிருப்பார். பட் ரோமன் ரெயின்ஸ் அவரை வந்து க்ளீனாக டிஃபீட் பண்ண காரணத்தினால ஒரு வருஷம் கேப்பில் அதுக்கப்புறம் மீண்டும் ராயல் ரம்பில் வின் பண்ணி பேக் டு பேக் ராயல் ரம்பிள் வின்னர் அப்படின்ற ஒரு ரெக்கார்டையும் படைச்சு ரோமன் ரெயின்ஸோட ஸ்ட்ரிக்கை என் பண்ணுவாரா மாட்டாரா, அந்த டைட்டில் ரெயினை முடிப்பாரா மாட்டாரான்ற ஏகப்பட்ட ஒரு ஹைப்லேயே நடந்த ஒரு போட்டி தான் அது. அண்ட் இந்த போட்டியில் இது வரைக்கும் அந்த ரெசில்மேனியா லெஜண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ பிளட் லைன் அப்படிங்கிறது எப்படியோ பெரிய ஒரு டீமோ, ஸோ அந்த டீமோட த்ரெட் வந்து நம்பர்ஸ் கேம் வந்து அட்வான்டேஜாக ரோமன் ரெயின்ஸ்க்கு தான் இருக்கும். ஏன்னா கோடி ரோட்ஸுக்கு ஆதரவாக செத் ரோலின்ஸ் மட்டும்தான் அந்த டைட்டில் ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா இருந்தார். ஸோ அவரோட இது பண்ணணும்னா இந்த பிளட் லைனோட ப்ரைம் எனிமீஸ் அண்ட் ரெசில்மேனியா லெஜண்ட்ஸாக இருக்கிறவங்களாம் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்து கோடி ரோட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிச்சு ஃபைனலி வந்து கோடி ரோட்ஸ் வின் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ சோலோ சீக்கோ அந்த ஜிம்மி ஊசோ வரும்போது அவரோட ப்ரைம் எனிமியான ஜே ஊசோ வர மாதிரியும் அண்டு சோலோ சிக்கோவை என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது அவரோட எனிமியான ஜான் சீனா வர மாதிரியும் காமிச்சு அண்ட் ஜான் சீனாவை வந்து பிக்கெஸ்ட் த்ரெட்டாக வந்து அவரோட ப்ரைம் எனிமியான த ராக் வந்து உள்ளே வர மாதிரியும் அண்ட் ரெசில்மேனியாவோட பிக்கெஸ்ட் லெஜெண்டான தி அண்டர்டேக்கர்லாம் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்து உண்மையிலேயே தரமான சம்பவம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த மேட்சோட எண்டில் நம்ம கோடி ரோட்ஸ் வந்து 3 கிராஸ் ரோட்ஸ் கண்டினியூஸ்லி ஃபைனலாக கனெக்ட் பண்ணி ஒரு வெற்றியை வந்து பதிவு செஞ்சு ரெசில்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸோட அந்த ஸ்டோரியை முடித்து அந்த டைட்டில் ரெயினை முடித்து அவரோட ஸ்டோரியும் ஃபினிஷ் பண்ணார். அண்ட் கோடி ரோட்ஸ் அதுக்கப்புறம் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாகவும் மாறினாருங்க. அண்ட் ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய மேட்ச் என்னென்னா ஜான் சீனா வர்சஸ் பிக் ஷோ. ரெசில்மேனியா 20 நினைக்கிறேங்க. ஸோ ஜான் சீனாவோட ஃபஸ்ட் எவர் ரெசில்மேனியாவே தான். பிக் ஷோ விதித்து ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்காக நடந்த ஒரு போட்டி தான் இது. இந்த ஒரு போட்டியும் ஒரு மறக்க முடியாத ஒரு மேட்ச். ஏன்னா பிக் ஷோ வர்சஸ் ஜான் சீனா ஃபார் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப். அவரோட முதல் ரெசில்மேனியாலே ஒரு US டைட்டில் வின் பண்ண ஒரு ரெக்கார்டும் ஜான்சனுக்கு இருந்துச்சு. அண்ட் அந்த டைட்டில் வந்து யங்கஸ்ட் US சாம்பியனுங்கிற ரெக்கார்டுமே ஜான்சனாக தான் வச்சுருந்தார். அதுக்கப்புறமா தான் வந்து ஆஸ்டின் தியரி வந்து அதெல்லாம் பிரேக்கில் பண்ணியிருந்தார். ஸோ எஸ்ங்க, இந்த ஒரு மேட்சுமே ஒரு மறக்க முடியாத ஒரு மேட்ச் தான். அண்ட் அதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின். இதான் வந்து நம்ம பார்க்குற மூணாவது மேட்ச். ஸோ கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின். இந்த மேட்சை பற்றி நம்ம சொல்லி தான் தெரியணுங்கிறது கிடையாதுங்க. ஏன்னா ரெசில்மேனியா 38 ஒரு பிக்கெஸ்ட் ஹைப் இருந்துச்சு. ஏன்னா டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டில் தான் அந்த ஒரு மேட்ச் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு மேட்சாகவே இருந்திருக்க வேண்டியது கிடையாது. இது வந்து ஒரு செக்மெண்ட்டாக தான் இருந்திருக்க வேண்டியது. கெவின் ஓவன்ஸ் அவரோட ரெசில்மேனியாவில் ஒரு மேட்ச் கிடையாது அப்படின்றதுனால ரெசில்மேனியாவில் ஒரு KO ஷோ வந்து நான் ஹோஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு நான் வந்து ஒரு பிக்கெஸ்ட் லெஜெண்டை தான் நான் வந்து கூப்பிட போகிறேன். அவர் தான் வந்து ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் அப்படின்னு. ஸ்டோன் கோல்டை ரெசில்மேனியாவுக்கு முன்னாடி நடந்த எந்த வாரங்களான ராஸ் மேக்டவுன் எதுலேயுமே ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டினை கண்ணில் கூட காமிச்சிருக்க மாட்டாங்க. கெவின் ஓவன்ஸ் ஜஸ்ட் ஸ்டோன் கோல்டு கிட்ட பேசி வம்பளத்துக்கிட்டே கிடப்பார். அண்ட் ஒரு ரெசில்மேனியாவுக்கு முன்னாடி ஒரு 5 நாளுக்கு முன்னாடி ரா நடந்திருக்கும். அதில் நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து ஸ்டோன் கோல்டோட மியூசிக்கெலாம் கேட்டிருக்கோம். அவரோட தீம் சாங் வந்து ஒழிக்கிற அந்த சமயத்தில் எல்லாருமே ஸ்டோன் கோல்டு வரப்போறாருன்னு சொல்லி ஹைப்பாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் ஸ்டோன் கோல்டோட கெட்டப்பில் நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து எதாவது ஸ்டோன் கோல்டு பண்ணுறதுக்கு லாக்கி அவர் ரெசில்மேனியாக்கெலாம் வருவாமல் போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்களையும் கலாய்ச்சல விட்டுருப்பாரு. ரெசில்மேனியா டைத்தில் டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் ஆச்சு. கெவின் ஓவன்ஸ் வந்து டெக்ஸஸ் பற்றி தப்பாக பேசிகிட்டு இருந்த சமயத்தில் நம்ம ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் உள்ளே வந்து எப்பவும் அவரோட மாசான என்ட்ரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உள்ளே வந்து இருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் மேட்ச்சு வந்து கெவின் ஓவன்ஸ் கமெண்ட் இருக்காமல் மேட்செல்லாம் கேட்டு வந்துருப்பார். 19 வருஷம் கழிச்சு ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் ஒரு மேட்ச்சு அவரோட ஃபைனல் ரிட்டையர்மெண்ட் மேட்சாக வந்து இதை வந்து நடத்தியிருந்தாங்க. கெவின் ஓவன்ஸ் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் அப்படின்னு. ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் இது வந்து ஒரு நோ ஹோல்ட்ஸ் பார் மேட்சாக நடக்க ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் ஃபைனலில் ஒரு ஸ்டன்னர் போட்டு வின் பண்ணிடுறாரு. ஸ்டன்னர் போட்டு வின் பண்ணது மட்டும் கிடையாமல் பைரன் சாக்ஸ்டன்ற கமெண்டேட்டரி உள்ள கூப்பிட்டு இருந்தால் குடிப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்படி அவருக்கு ஸ்டன்னர் போட்டுவிட்டு ரெசில்மேனியாவை டே 1 ரெசில்மேனியாவை 38 டே 1 ரொம்பவே சூப்பராக முடிச்சு வச்சாருங்க. அண்ட் நம்ம 4ஆவதாக பார்க்கக்கூடிய மேட்ச் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வர்சஸ் செத் ராலின்ஸ். ரெசில்மேனியா 38 அதே சேம் ரெசில்மேனியா தாங்க. அதே ரெசில்மேனியா 38 தான் இந்த ஒரு மேட்சும் நடந்துச்சு.
உண்மையிலேயே செம்மையான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சுங்க. செத் ஃப்ரீ இதுலேயும் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, நம்ம கோடி ரோட்ஸையும் கண்ணிலேயே காமிச்சிருக்க மாட்டாங்க. எப்படி ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் இதுக்கு ராஸ் மேக்டோனலை காட்டாமல் டேரக்டாக ரெஸ்ல்மேனியாக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களோ, அதே மாதிரி தான் கோடி ரோட்ஸையும் கண்ணில் காட்டாமல் டேரக்டாக ரெஸ்ல்மேனியாக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. செத் ரோலின்ஸ் அண்ட் வின்ஸ் மெக்மேன் இவங்க 2 பேர்த்த வச்சு மட்டும்தான் இந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. செத் ரோலின்ஸ் வின்ஸ் மெக்மேன்ட்ட போய் சும்மா வந்து எனக்கு ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் வேணும்னு சொல்லி நச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். உனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஆப்பனண்ட் வரப்போனா அப்படின்னு நம்ம வின்ஸ் மெக்மேன் வந்து ஃபைனலி கால் பண்ணதுக்கப்புறமா செத் ராலின்ஸும் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா போய் ரெஸ்ல்மேனியாவில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அந்த டயத்தில் தி அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் டிஎன்ஏல எந்த வெர்ஷன் ஆஃப் ரோல் ப்ளே பண்ணியிருந்தாரோ அதே ரோல், அதே தீம் சாங், அதே எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாமல் அப்படியே கோடி ரோட்ஸ் வந்திருந்தார். கோடி ரோட்ஸ் வந்து எப்பவும் போல் செத் ராலின்ஸுக்கு அவரோட கிராஸ் ரோட்ஸ் எல்லாம் போட்டு மேட்ச்லையும் க்ளீனாக வின் பண்ணியிருப்பார். உண்மையிலேயே ஒரு மெமரபிள் மேட்ச் தாங்க. இதுவுமே செம்மையான ஒரு மெமரபிள் மூமெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஒரு ஒன் ஆஃப் தி கிரேட் மேட்சுங்க. எஸ்பெஷலி 5வது நம்ம பார்க்கக்கூடிய மேட்ச் என்னென்னா, எட்ஜ் ரேட்டட் ஆர் சூப்பர் ஸ்டார் எட்ஜ் vs த டீமன் ஃபின் பேலர். இந்த ஒரு மேட்ச்சுக்கு இந்த ஹைப்பே வந்து வேறு லெவலுங்க. ஏன்னா ரெஸ்ல்மேனியா 39 இந்த ஒரு போட்டி நடந்திருக்கும். இந்த ஒரு மேட்ச்சில் ஹெல் இன் எ செல் மேட்சாக வந்து ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஹெல் இன் எ செல் அப்படின்னு சொன்னாலே தெரியும். ஹெல் இன் எ செல் மேட்சஸ்னால எப்போவுமே சூப்பராக பிரமாதமாக நடக்கும். இந்த இதுவும் ஒரு ஹெல் இன் எ செல் மேட்சாக சூப்பராக நடந்துச்சு. ஃபின் பேலரோட ஒரு டீமன் வெர்ஷனில் உள்ளே வந்திருந்தார். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம எட்ஜ் வந்து ப்ரூட் எட்ஜ் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருப்பார். இந்த ஒரு மேட்சோட எண்டிங் ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு எண்டிங் தான். ஏன்னா வந்து டீமன் ஃபின் பேலர் ஏற்கனவே வந்து எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் ரோமன் ரெயின்ஸோட தோத்துட்டு டீமனோட கேரக்டரை லைட்டாக டவுன் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஹைப் ஏற்றுற மாதிரி காமிச்சு திடீர்னு டீமன் கேரக்டரை டவுன் பண்ணுற மாதிரி ரெயின்ஸ் கூட வந்து ஒரு லாஸை கொடுத்துட்டாங்க. அது கண்டினியூஸ்லி ஹெல் இன் எ செல் மேட்ச் வரும்போது நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் ஒரு ரேட்டடாக சூப்பர் ஸ்டார் எட்ஜ் தோக்கடிச்சு டீமன் ஃபின் பேலருக்கு ஜெயிக்க வச்சு அண்ட் கேரக்டர் நல்லா டெவலப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா டீமன் ஃபின் பேலர்ன்ற அந்த கேரக்டரை டோட்டலாக டவுன் பண்ணுற மாதிரி இந்த மேட்சோட ரிசல்ட் வந்து எட்ஜ் வின் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டாங்க. என்னதான் ஓவரால் நல்ல மேட்சாக இருந்தாலும் ஒரு மெமரபிள் மேட்சாக இருந்தாலுமே கூட இந்த போட்டியோட ஒரு ரிசல்ட்டுங்கிறது வந்து சரியாக அமையலைங்க. இடையில எண்டில் வந்து டெஃபினட்டாக ஃபின் பேலர் தான் ஜெயிச்சிருக்கணும். பட் ஆனால் ஃபின் பேலர் ஜெயிக்கலை, எட்ஜ் தான் வந்து வின் பண்ணார். எண்டிங் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே இதுவுமே ஒரு மெமரபிள் மேட்ச் தான். அண்ட் இந்த வீடியோட ஃபைனல் மேட்சாக வந்து 6th மேட்ச் என்னதுன்னா, ஜான் சீனா vs த ராக் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் அப்படின்னு செமையாக மார்க்கெட்டிங் பண்ணி கொண்டு போன ஒரு பெஸ்ட் மேட்ச்சுங்க என்ன கேட்டால். ஸோ த ராக் vs ஜான் சீனா ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் அப்படின்னு இவனுக்கு பண்ண மார்க்கெட்டிங்கே வேறு லெவல். இன்ஃபேக்ட் வந்து இந்த போட்டி வந்து ரெஸ்ல்மேனியா 28 தான் நடந்திருக்கும். பட் ரெஸ்ல்மேனியா 27 இதுக்கு உண்டான ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணி ரொம்ப லென்த்தாக கூட்டு போய் இந்த ஒரு மேட்ச் வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம்னு போஸ்ட் பண்ணதுக்கு இதாண்டா ரீசன் அப்படின்ற மாதிரி செம்ம கிரேட்டாக கொண்டு போயிருந்தாங்க. இந்த ஒரு மேதில் ஜான் சீனாவோட ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் அதை ராக் போடுவார். ராக்கோட ராக் பாட்டமெல்லாம் ஜான் சீனா போடுவாங்க. ஸ்டோரியும் செம்மையாக இருக்கும். அந்த சேம் டைம் மேட்ச் பயங்கரமாக இருக்கும். கடைசி வரைக்கும் செம்ம ட்விஸ்ட்டாகவே கொண்டு போயிருந்தாங்க. யார் ஜெயிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட செம்மையாக கொண்டு போன ஸ்டோரி என்னது ராக் vs ஜான் சீனா. அந்த டயத்தில் பார்த்தவங்களுக்கு செம்மையாக சூப்பராக தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டோரி டெவலப்மெண்ட் ப்ளஸ் 2 பேர்த்துக்கும் கொடுத்தப்பட்ட அந்த ஆர்க்கும் செம்மையாக இருந்துச்சுங்க. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த மெமரபிள் மேட்சஸ் இந்த ரெஸ்ல்மேனியா ஹிஸ்ட்ரினே கூட சொல்லலாம். செம்மையான ஒரு மேட்சாக இருந்துச்சுங்க. இதோட இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடியுது. இதோட இன்னும் ஏகப்பட்ட மெமரபிள் மேட்சஸ் ஆஃப் ரெஸ்ல்மேனியா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதை வந்து பார்ட் 1 பார்ட் 3ல் நம்ம வந்து மீட் பண்ணுவோம்.